ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொட்டி சுட்டு வந்து பார்த்துருப்பீங்க. ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா அது தட்டுறதும் வந்து ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு வந்து தெரியாது. ஈவன் எனக்கும் வந்து சோள ரொட்டி வந்து செய்கிறதுக்கு வந்து தெரியாது. இன்கேஸ் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, இந்த பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. ஸோ இது வந்து டெய்லி பேசிஸில் வந்து எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உளுத்தம் பருப்பு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோள ரொட்டி வந்து செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா அது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து செய்வாங்க சோள ரொட்டி. பட் எனக்கு சுத்தமாக செய்ய தெரியாது. அது தட்டுறதுக்கே தெரியாது. அது வந்து கையில் வச்சு இப்படி வந்து தட்டிகிட்டே இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செஞ்சு ஒரு மாதிரி பழக்கம் வந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா வந்து செய்ய முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைப்போம். அதான் நம்ம வந்து புளிக்கு போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் திரும்பி வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு ஸோ நம்ம வந்து மாவு வந்து நல்லா வந்து மசிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வந்து சோள மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சோள மாவு வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கணும். இப்போது இட்லி மாவு எப்படி புளிக்குதோ அந்த மாதிரி புளிச்சா தான் வரும். நீங்கள் அப்போயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிருக்கு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். கை போட்டு மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து புளிக்காது. எஸ்பெஷலி இந்த பெங்களூரோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புளிக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் இட்லி போடணுன்னா சோடா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு வரைக்கும் தான் நான் ஆட் பண்ணுவேன் இப்போது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா கையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். ஸோ ஏன்னா இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோடா ஆட் பண்ணலனாக்கா அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது. தோசைக்கு அப்படி கிடையாது, நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ தண்ணி வந்து பார்த்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து திரும்பி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்து இந்த என்வாயன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெதர் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருந்துச்சுனாக்கா கரண்ட்லேயே வந்து கலக்கி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்கேஸ் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் புளிச்சிடும். அண்ட் இல்லைன்னா புளிக்கலைன்னா ஒரு மாதிரி தோசை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு வேளை பத்தலைன்னா காலையிலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் கை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து புளிச்சிடும். சில பேர் கை வந்து புளிக்காது. ஸோ அதுவும் பார்த்து ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்து ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைப்பேன். பட் என்னன்னா ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் குக்கிங் ஸோ ஐ காட் டு நோ தட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிப். பட் என்னன்னா அந்த சின்ன டிப்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக மேலே வந்து புளிச்சிட்டு மேலே ஏம்பிட்டு இருக்கும் மாவு. ஸோ அப்போ வந்து நான் பார்க்கலாம்.